கோர்ட்டு, இந்த சட்டத்திட்டம், இந்த டைவர்ஸ், இந்த வக்கீல், இந்த மனு, திருமணத்துக்கு முன்னாடியும் தேவையில்லாத சவகாசம், திருமணத்துக்கு பின்னாடியும் தேவையில்லாத சவகாசம். இப்போ அக்காவுக்கு வந்து பிரசவம் பார்க்கறதுக்காக தங்கச்சி வர்றாங்க உதவிகரமாக இருக்கிறதுக்கு. டக்குன்னு ஒரு மச்சினச்சை கரெக்ட் பண்ணிடுறாருல. பூஜை உண்மையாலுமே ஒரு மனிதனோட தலையெழுத்தை மாத்துதுன்னு நினைக்கிறீங்களா? மாத்துது. எப்படி சொல்றீங்க? அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம் இருக்கு, 12 லக்கணங்கள். பூஜை முறையில அதுக்கான ஓமங்கள் பண்ணுவாங்க. காளியோட அனுகிரகம், பிரத்யங்கராவை வணங்கினார்னா பிரத்யங்கரோட அனுகிரகம், ஜின்ன வணங்கினார்னா ஜின்னோட அனுகிரகம், குட்டிச்சாத்தான வணங்கினார்னா குட்டிச்சாத்தானோட அனுகிரகம், யக்ஷினி, மோகினி, கைகருப்பு, வேதாளம், இப்படி பல்வேறு தெய்வங்கள் இருக்கு. நிர்வாண பூஜைங்கிறது மிகப்பெரிய தப்பு. அப்படி ஒரு பூஜை கிடையாது. இந்த நிர்வாண பூஜையாகப்பட்டது மாந்திரிகர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஒரு மாந்திரிகர் அமாவாசை அன்னைக்கு தனக்கு தேவையான பவர்களை உள் வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிற 29 நாளும் வருகிற பிரச்சனைகளை சரி செய்ய இவர்கிட்ட இருக்கிற பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ மாசம் அமாவாசை அன்னைக்கு எஸ்வி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நேர்காணல்ல வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காரு. ஸோ இவரை வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது. இவர் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மாந்திரிகர். லெட்ஸ் வெல்கம் என் சந்திரகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். ஸோ உங்களை வந்து நம்ம சேனல் மூலமா சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவா இந்த பூஜை அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பூஜைங்கிறது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? இந்த பூஜை எதுக்காக பண்ணப்படுது அப்படின்னாக்கா, அதர்வனத்திலையும் வேத மந்திரத்திலையும் நிறைய அமானுஷங்களையும் அந்த கதிர் ஆற்றல்களையும் தெய்வத்தை வந்து வணங்குறது, தெய்வத்துக்கு உண்டான விஷயங்கள் தான். பூஜை இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்கள் நடைபெறுவதில்லை. திருமணத்துக்கு இருந்தால் ஓமம் பண்ணுவாங்க ஏற்ற மாதிரி. ஒரு வீடு கட்டினோம்னா கிரகப்பிரவேசம் உண்டு. எல்லா இடத்துலையுமே ஓமம் பண்ணுறது உண்டு. அதுமாரி கோவில்களில் குடமுழுக்கு விழா, கும்பாபிஷேகம் பூஜை பண்ணி தான் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பேர் சுற்று விழா பூஜை பண்ணி தான் பண்ணுறாங்க. ஒரு கடத்தரப்பு விழா பூஜை பண்ணி தான் பண்ணுறாங்க. ஒரு தேட்டரு பூஜை பண்ணி தான் பண்ணுறாங்க. பூஜை வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம், ரொம்ப பங்களிப்பை கொடுக்குது. சரிங்களா? அப்போ பூஜைக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. பூஜைங்கிறது ஒரு மனிதனை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, பரிகார முறை. சரிங்களா? அந்த பரிகாரத்தின் பேரில் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த திருமணம் நடக்கும்போது அக்னி ஜாட்சியாக வச்சு ஏன் நம்ம திருமாங்கலி அன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அதில் நிறைய வேத மந்திரங்களும் நிறைய அதர்வன மந்திரங்களும் ஜெபிக்கப்படுறதுனால அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிறக்க போகிற குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும், அடுத்த கட்ட நகர்வு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு பண்ணப்படுது. சூப்பர். எனக்கு இதில் ஒரு சந்தேகம் சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்போ ஏன் சார் நிறைய விவாகரத்து வருது? விவாகரத்துக்கும் பூஜைக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை, நீங்கள் சொன்னீங்க பூஜை வந்து நம்ம திருமாங்கல்யத்தை வந்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அருமையான ஒரு விஷயம், நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் இப்படி பார்த்து சாங்கியம் சம்பிரதாயம் பண்ணி பூஜை புனஸ்காரம்னு பண்ணி நம்ம திருமாங்கல்யத்தை கட்டுறோம். அப்போ கூட வந்து என் கணவன் மனைவிக்குள்ளே வந்து ப்ராப்பரான ஒரு ஈடுபாடு இல்லை, நிறைய விவாகரத்து வந்துட்டுருக்கு. அப்போ வந்து கணவன் மனைவியோட குணத்தை தப்பு சொல்கிறதா இல்லை பூஜை பண்ணவங்கள தப்பு சொல்கிறதா? பூஜைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜைங்கிறது ஆண்டாண்டு காலமாக இருக்குது. எப்போ ஆண்டாண்டு காலமாக இருக்குது? 1000 வருடங்கள், 200 வருடங்கள், 3000 வருடங்களாக இருக்குது. இந்த கோர்ட்டு, இந்த சட்டத்திட்டம், இந்த டைவர்ஸ், இந்த வக்கீல், இந்த மனு, இதெல்லாம் எப்போ வந்துச்சு? மைட் பி இப்போ ஒரு 50 வருஷம் இல்லை ஒரு 100 வருஷம், 100 வச்சுங்களேன். ஆதி காலத்தில் வாழ்ந்தவங்க 12 குழந்தைங்க, 8 குழந்தைங்க, 9 குழந்தைங்கள்லாம் பெற்றிருக்காங்க, ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அதில் சிசேரிங் நடக்கலை. சரியா? சுகப்பிரசவம் தான் எல்லாமே. நாளைக்கு குழந்தை பிறக்கும் பொழுது எங்களுடைய பாட்டி நெல் குத்தி சோறாக்கி கொடுத்துச்சான். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ 3 மாதம் 4 மாதம் ஆகிட்டாலே பைக்கில் போகாது, படிக்கட்டு இறங்காது. அப்படி பார்த்து பக்குவமாக நீங்கள் இருந்தாலும் சுகப்பிரசவம் ஆகுறதில்லை. சரிங்களா? அப்போ நாகரிகம் வளர வளர, விஞ்ஞான வளர்ச்சிகள் அதிகமாக இருக்க எல்லா விஷயங்களும் மாறுபாடாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் கப்பலில் போய் ஒரு சில பேர் பர்மாவில் அங்கே இங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க. இப்போ ஃப்ளைட்டில் நிறைய பேர் போகிறாங்க. வெளிநாடோட கல்ச்சரை கொண்டுக்கிட்டு வந்து நம்ம இதுக்குள்ளே பிடிச்சா வாடுறது, பிடிக்காமல் இருக்கிறது, கருத்து வேறுபாடு. திருமணத்துக்கு முன்னாடியும் தேவையில்லாத சவகாசம், திருமணத்துக்கு பின்னாடியும் தேவையில்லாத சவகாசம். ஒரு டைவர்ஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் ஆழமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈகோனால வரலாம். நீ பெரியாளா நான் பெரியாளான்னு வரலாம். அது பெரும்பாலும் நம்ம சொல்ல முடியாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தவறு. சரி, ஓகே, டைவர்ஸ் ஆகிருச்சு.
இந்த பெண்ணு மறு திருமணம் முடிக்காம இருக்காங்களா, இல்ல இந்த ஆணு ஏற்கனவே திருமணமாகி அதுல உடன்பாடு இல்லைன்னு தானே நீங்க டைவர்ஸ் பண்ணுனீங்க? நான் சொல்ற புரியுதா? இல்லற வாழ்க்கையில எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தானே நீங்க டைவர்ஸ். ஆனா நீங்க சொல்றீங்க எப்படி நீங்க இல்லறதுக்குள்ள வர்றீங்க? சரி, ஓகே, அருமை. அதாவது இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே. அந்த காலத்துல வந்து 15 பிள்ளைங்க பெத்தாங்க, நெல்லு குத்தி புள்ளைய பெத்தாங்க, சூப்பர். இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு ஆம்பளையும் 10 சின்ன வீடு 2-3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இல்லையா? அவங்களுக்குள்ள கருத்து. இன்னைக்கு ஒரு பொண்ணு விவாகரத்து பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணா ஏன் பொத்துக்குது? அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ வந்து பிரசவம் பார்க்க வந்த தங்கச்சியெல்லாம் உஷார் பண்ணி அதை 2வது மனைவியாக ஆக்கியிருக்காங்க. உண்மை என்ன, அது உண்மை தானே? இப்போ அக்காவுக்கு வந்து பிரசவம் பார்க்கறதுக்காக தங்கச்சி வர்றாங்க உதவிகரமாக இருக்கிறதுக்கு. டக்குன்னு ஒரு மச்சினச்சியை கரெக்ட் பண்ணிடுறாருல. இப்போ எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 3 தரம், 3 ஒய்ஃபு, அத்தனை பிள்ளைங்களையும் பெற்று அத்தனை பிறகு எல்லாம் செஞ்சு போய் வந்து அவங்களும் பக்கா செட்டிலாக இருக்காங்க. ஆனால் இப்போ நடக்கிறதுக்கு 1க்கு 1 3 மாதம் 4 மாதம் கூட ஆகலை, கோர்ட்டு கேஸுன்னு நிற்கிறாங்க, டைவர்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. இதை எப்படி நம்ம ஓமத்தில் வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியும்? சரி, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நோயாளி இருக்காரு, அப்போ கணவன் மனைவி வசியம்னு பண்ணிட்டு இருக்கீங்களே, ஏன் அதெல்லாம் எல்லாத்துக்கும் பண்ணி விடுங்க. வர்றவங்களை நம்ம அப்படி பண்ணுறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், வசியம் கொடுக்குறோம், பிரிவினை நம்ம தடுத்து நிறுத்துகிறோம். இதில் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு போகிறாங்க இல்லையா? அவங்க எத்தனை பேரை நான் சீரழிஞ்சு கொடுப்பேன். கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் வாங்கி 2வது கல்யாணம் பண்ணி நீடிக்காமல் போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன். 3வது 4வது வரைக்கும் போயிருக்காங்க, 5வது வரைக்கும் போயிருக்காங்க. வடிவேல் சார் ஒரு படத்தில் கேட்பார், உனக்கு இது எத்தனாவது, 12வது 5வது, அந்த ஒரு காமெடி சீன் ஒன்று வரும். அந்த மாதிரி இப்போ நான் வந்து தெரிஞ்சு போனுச்சுன்னா அது தப்பு, தெரியாமல் எவ்வளோ தப்பு நடந்துக்கிட்டு இருக்குமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா என்ன? தெரிஞ்சு போனால் மட்டும்தான் அது தப்புன்னு விமர்சிக்கப்படுது, கருத்துக்குள்ளே வருது, அது வந்து பேசும் பொருளாக மாறுது. தெரியாமல் எவ்வளோ தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பெருமாளை கும்பிட்டணும் அப்படின்வாங்க. ஆனால் ஆழமாக அதை சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது நமக்கு செரிமானம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நிறைய அசைவ உணவுகள் சாப்பிடும் போது நமக்கு செரிமான கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை போய் ஒரு பிள்ளைகிட்டயோ புருஷங்கிட்டயோ ஏங்க இதை சாப்பிடாதீங்கன்னு கேட்க மாட்டாங்க. கடவுள் பேரை சொல்லி பயமுத்தணும்னு வைங்க, பெருமாள் வரார், பெருமாளுக்கு சாமி கும்பிடணும்னா எல்லாரும் பயந்துக்கிட்டு புரட்டாசி விரதம் இருப்பாங்க. இது வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளை பயமுத்தி ஒரு விஷயத்த செஞ்சாங்க, கடவுள் பக்தி இருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த பூஜை புனஸ்காரம்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார், இது நிறைய பேரோட சந்தேகம் அப்படின்னே சொல்லலாம், ஒருத்தரோட நம்பிக்கை. ஆனால் இந்த பூஜை உண்மையாலுமே ஒரு மனிதனோட தலையெழுத்தை மாற்றுதுன்னு நினைக்கிறீங்களா? மாற்றுது. எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு ஆதாரம் சொல்லுங்கள். ஆதாரம் ஓகே. இப்போ வந்து ஒருத்தருக்கு 9 நவகிரகம், 27 நட்சத்திரம், 12 வகையான லக்கணம், சரியா? 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம் இருக்குது, 12 லக்கணங்கள் இருக்குது. இதில் தான் ஒரு மனிதன் ஜனனம் எடுக்கணும், சரியா? ஜனனம் எடுக்கும் பொழுது அவருடைய கிரக சூழ்நிலைகள், இல்லை பூர்வா புண்ணிய கர்மா வினைகள், இல்லை குலதெய்வத்தோட சாபம், இல்லை இஷ்ட தெய்வத்தோட சாபம், இல்லை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவ புண்ணியங்கள், இது தலையில் செமக்கும் பொழுது, சரிங்களா? இது தலையில் செமக்கும் பொழுது அவங்களுடைய அன்றாடும் வாழ்க்கையில் நிறைய தடுதல்களை அவங்க சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு, திருமண தடை, தொழில் முடக்கம், அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இன்னல், தற்கொலை எண்ணங்கள், இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ ஒரு அதர்வனம் தெரிஞ்சவங்களையோ ஒரு சோதிடரையோ போய் பார்க்கும்பொழுது, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குப்பா, இதை நீ சரி செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி பூஜை முறையில் அதுக்கான ஓமங்கள் பண்ணுவாங்க. இப்போ நவகிரக ஓமம்னே ஒன்று இருக்குது, வாராகி ஓமம்னு ஒன்று இருக்குது, பிரத்யங்கர ஓமம்னு ஒன்று இருக்குது, காளி ஓமம்னு ஒன்று இருக்குது, விநாயகர் ஓமம்னு ஒன்று இருக்குது. அவங்க பிரச்சனைக்கு தகுந்தாற் போல் இங்கேயும் பூஜை பொருட்கள் மாறும், சரிங்களா? அந்த ஓமத்தில் பூஜை பொருட்கள் மாறும். அவங்கள அக்னிக்கு ஏற்ற மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சு மூலிகை பொருளெல்லாம் போட்டு நெய் ஊற்றி அதை தீபமாக மாற்றி வேத மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் மாறும், தீய சக்திகள் விலகும், இவருடைய பூர்வா புண்ணிய கர்மா வினைகள் குறையும். அப்போ ஓகே ஓகே அப்போ ஏன் சார் பூஜைன்றது எதுக்கு வந்து உங்களை மாதிரி மாந்திரீகவாதிகள், நான் உங்களை சொல்லலை, பொதுவாக மாந்திரீகவாதிகள் வந்து ஒருத்தவங்க கிட்ட போனால் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ண லேடிஸாக இருக்கட்டும், வரும்போது எதுக்கு பூஜை பண்ண சொல்கிறீங்க? பூஜை வந்து கிளைண்ட்டை பண்ண சொல்ல மாட்டாங்களே, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இல்லையே, நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. அது அவனுடைய சுயநலத்துக்காக செய்வாங்க. வேத மந்திரத்திலையோ அதர்வனத்திலையோ குருமார்களோ அப்படி ஒன்று சொல்லி கொடுக்கல. சூப்பர். பாதிக்கப்பட்ட வர்றவங்களை வந்து பூஜை பண்ணுன்னு ஓலை சுவடிலையோ மாந்திரிக புக்குகளிலேயோ குருமார்களிலேயோ இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ வரலாறுலேயோ இப்படி ஒரு விஷயம் இல்லை, பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஆனால் மாந்திரிகராக இருக்கிறார் இல்லையா, இவர் மாந்திரிகராக இருக்கிறார். இப்போ வந்து நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆண்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஆண்கள் வந்து கைலி கட்டக்கூடாது, ஆண்கள் மேலே வந்து பனியன் போடக்கூடாது, கைலி சாரன்னு சொல்ல லுங்கி. ஓகே, அது கைலின்னு தெரியல. சரி, லுங்கி. சரிங்களா, லுங்கி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் சாக்ஸ் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேலே பனியன் சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பழனி முருகன் கோவிலில் அப்படி இருக்கு, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அப்படி இருக்கு. அது எதுக்காக சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அங்க இருக்கிற விக்கிரகத்துக்கு கால பூஜை, மதிய பூஜை, சாயங்கால பூஜை, நிறைய அதர்வன வேத மந்திரங்கள் ஜெபிக்கப்படுது. அத்தரு புணுக்கு ஜவ்வாது அரகஜா குங்குமம் கோரோஜன பொருள்களை பயன்படுத்தி அபிஷேகங்கள் செய்யப்படுது. அங்கே நிறைய கதிராற்றல் இருக்கும், நிறைய கதிர்வீச்சுகள் இருக்கும், இறைவனுடைய சக்தி அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ நீ சட்டப்பணியெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சாகப்பட்டது உன்னுடைய உடம்புல வர்றதுக்கு தடுதலாக இருக்கும். சொல்கிற புரியுதா? தடுதலாக இருக்கும். இப்போ நம்ம வெளியிலேயே செருப்பை விட்டுட்டு உள்ளே போகிறோமே எதுக்காக? கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டுக்கிட்டு போகக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி இல்லை. அங்கே இருக்கிற கதிராற்றல்களும் அங்கே இருக்கிற எனர்ஜிகளும் உன்னுடைய பாதத்தின் வழியாக உடம்புக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம். இந்த பனியன் சட்டை இதெல்லாம் போடக்கூடாதுங்கிறது எதுக்காகன்னா அங்கே இருக்கிற கதிராற்றல் வந்து உன்னுடைய உடம்புக்குள்ளே வரணுங்கிறதுக்காக. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு நாளைக்கு குளிக்க வேண்டாம், ஒரு நாள் கம்முன்னு அந்த கதிர்வீச்சாகப்பட்டது உடம்புக்குள்ளேயே தங்கட்டும், வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த சில கொடிமரமெல்லாம் சுற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காரமா மனசு அமைதியாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு நிம்மதியாக இருக்கும்பாங்க. அங்கே இருக்கிற கதிராற்றல், அங்கே இருக்கிற சக்திகள், அங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து தன்னை சாரும். அதுக்காக தான் அப்படி செய்யக்கூடிய விஷயம். அதே முறையில் தான் பூஜையாகப்பட்டது. மாந்திரிகர் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய உடம்புல அமாவாசை அன்னைக்கு, அமாவாசையே நம்ம அதிகமாக குறிப்பிடுறோம் அப்படின்னா இருக்கிற இரவுகளிலே அன்னைக்கு அமாவாசைக்கு இருட்டு அதிகம். அதர்வனத்தினுடைய தமிழ் பேரு இருட்டு. அதர்வனம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதர்வனங்கிறது இருட்டு, பிளாக் மேஜிக். பிளாக்னா கருப்பு, மேஜிக்னா பவர். அப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு தன்னுடைய தீட்சை மந்திரத்தையும் உபாசன மந்திரத்தையும் ஏதேனும் ஒரு தெய்வத்தினுடைய பிற நாமங்கள் மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது, அக்னி வளர்க்கும் பொழுது, சில பூஜை முறைகளை செய்யும் பொழுது தன்னுடைய உடம்புக்குள்ள எல்லாம் வரட்டுங்கிறதுக்காக மாந்திரிகர் பூஜை பண்ணிக்குவார். அதை யாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு காரில் நம்ம ஒரு 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா அந்த 4000 ரூபாய் பெட்ரோல் தீர்ந்த உடனே மறுபடியும் நம்ம புல் பண்ணணும். அப்போ ஒரு மாந்திரிகர் அமாவாசை அன்னைக்கு தனக்கு தேவையான பவர்களை உள் வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிற 29 நாளும் வருகிற பிரச்சனைகளை சரி செய்ய இவர்கிட்ட இருக்கிற பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ மாதம் அமாவாசை அன்னைக்கு நிஜம் பண்ணி தன்னுடைய பவரை உடம்புக்குள்ளே கொண்டு வருவார். பூஜை அமாவாசை அப்போ ஒரு மாந்திரிகர் பண்ணுறதுனால அவருக்கு என்ன மாதிரியான பவர்லாம் ஏறும் சார்? காளியை வணங்குறாருன்னா காளியோட அனுகிரகம், பிரத்யங்கராவை வணங்கினார்னா பிரத்யங்கரோட அனுகிரகம், ஜின்னை வணங்கினார்னா ஜின்னோட அனுகிரகம், குட்டிச்சாத்தனை வணங்கினார்னா குட்டிச்சாத்தனோட அனுகிரகம், யக்ஷினி, மோகினி, கைகருப்பு, வேதாளம், இப்படி பல்வேறு தெய்வங்கள் இருக்குது. குலதெய்வம் இருக்குது, இஷ்ட தெய்வம் இருக்குது. அவங்கவங்க வாங்குற உபாசனையை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு அக்னி ஏற்றி 1,08,000 வேத மந்திரங்கள் ஜெபிக்கும் போது அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம் கிடைக்கும், அந்த அனுகிரகம் கிடைக்கும். இவர் மற்றவங்க பிரச்சனையை சரி செய்கிற அளவுக்கு தயாராகுவார். ஒரு மனித நிலையிலிருந்து ஒரு இறை சக்தியை வச்சிருக்கிற, இறைவனாவே மாறிட முடியாது, ஒரு இறை சக்தியை வச்சிருக்கிற ஒரு ஆளாக மாறுவார். இதுதான் அதர்வனம். அதுக்காக பிரச்சனைன்னு வர்றவங்களை வந்து உட்காந்தாதான் நான் உங்களுக்கு பூஜை பண்ண முடியும். நீங்கள் அப்படி ஒரு விஷயம் அதர்வனத்தில் இல்லவே இல்லைங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சி போகிறதுக்கு கிளம்பிட்டீங்க, கூகுள் பார்த்து போய்கிட்டு இருக்கிறீங்க, மேப்பை பார்த்து கொஞ்சம் தூரம் போன உடனே லெஃப்ட் எடுன்னு சொல்லுது. நீங்கள் லெஃப்ட் எடுக்க மறந்துட்டீங்க. அடுத்த லெஃப்ட் வருமா வராதா? வரும். ஆனால் நம்ம இலக்கு திருச்சி போய் அடையணும். சரியா? அந்த மாதிரி மாந்திரிகத்தில் பூஜை பண்ணுன்னு இருந்தால் கூட மாற்று ஏற்பாடு இருக்குங்கிறேன். பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூப்பர். உன்னுடைய இலக்கு திருச்சி போகணும், அவ்வளவுதான். இந்த லெஃப்ட் இல்லைன்னா அடுத்த லெஃப்ட். அப்படி ஒரு காலம் இருந்ததுன்னா மாற்றி ஏற்பாடு பண்ணலாம். இப்போ வந்து ஆதி காலத்துல இன்னும் மாந்திரிகத்துல இருந்திருக்கு. அதை லியோ படத்துல காமிச்சிருக்காங்க, விஷயம் இருந்திருக்கு. இப்போ என்ன தேவையில்லையா? அதுக்கு மாற்று ஏற்பாடு இருக்கே. ஒரு 2-3 கடாய, 2-3 பன்னியை, ஒரு 10 சேமத்தங்காயை வெட்டி, எலுமிச்சம்பழத்தை வெல்லாம், வாழைத்தண்டு வெட்டி அந்த நிகரான சொல்றாங்க. இப்போ கோழியில் என்ன சத்து இருக்கோ அதுதான் கொண்டக்கடலையில் இருக்கு. சரிதானே? இப்போ நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்றோம். ஐயமாருங்க என்ன சாப்பிட்றாங்க? அவங்களுக்கு பருப்பு, பயிறு, இந்த மாதிரி. அப்போ இந்த அசைவத்தில் என்ன சக்தி, என்ன வைட்டமின் இருக்கோ, என்ன சத்து இருக்கோ அது சைவத்திலையும் இருக்குல்ல. இருக்கா என்ன? நம்ம கோழி தின்னா என்ன கிடைக்குமோ அது அவங்க கொண்டக்கடலை தின்னா கிடைக்கும். இறைவனுடைய படைப்பை பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு நிர்ஜங்கிறது மிகப்பெரிய தப்பு. அப்படி ஒரு பூஜை கிடையாது. மாந்திரிகர் இருந்து தன்னுடைய பவரையும் தன்னுக்கு தேவையான விஷயங்களையும் பண்ணிக்குவார தவிர
பாதிக்கப்பட்டு கிளைண்டாக நம்ம கிட்ட வர்றவங்களை பூஜை பண்ணணும்னு ஒரு விதியும் இல்லை, எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாந்திரிக தொழிலை பயன்படுத்தி யாரேனும் தவறுதலாக மிஸ்யூஸ் பண்ணினாலோ தப்பாக பயன்படுத்தினாலோ அவங்களுடைய விஷயங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடும். நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. தப்பான காரியம் பண்ண போய் தானே. நல்ல காரியம் பண்ணுறவங்க எங்கேயாவது மாட்டுறாங்களா? பூஜை பண்ணுறவங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்க, தப்பாக பயன்படுத்துகிறவங்க ஈஸியாக மாட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு தெய்வத்தின் பேரை வச்சுல நீ பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த தெய்வம் சும்மா இருக்குமா? இருக்காது. உடனே ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். அது தப்பு. மிக சிறப்பு சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ வரப்போகிற பதிவுகள் நம்ம இன்னும் நல்ல வித்தியாசமான டாபிக்ஸ் எல்லாம் நிறைய பேசலாம். ஓகே, நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.